தரும் தீபமா. அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்கும் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்திய மிஷனரி சங்க ஊழியத்தை நேசித்து, ஊழியர்களை நேசித்து நீங்கள் கொடுத்து வருகிற ஆதரவுக்காக, உங்களுடைய ஜெபங்களுக்காக நன்றி தெரிவிக்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள், ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் தம் ஒரே குமாரனை உலகிற்கு அளித்தபடினார் உன்னத மீட்பை இந்துமே ஊழிய பணியும் இந்தாரே. தேவன் தம் ஒரே குமாரனை உலகிற்கு அளித்தபடினார் உன்னத மீட்பை இந்துமே ஊழிய பணியும் இந்தாரே. செல்வாயோ, ஜெபிப்பாயோ, கொடுப்பாயோ, அனுப்புவாயோ, ஊழியம் உலகமெங்கும் பரவவே. அல்லேலூயா, ஊழியம் உலகமெங்கும் பரவவே. செல்வாயோ, ஜெபிப்பாயோ, கொடுப்பாயோ, அனுப்புவாயோ, ஊழியம் உலகமெங்கும் பரவவே. அல்லேலூயா, ஊழியம் உலகமெங்கும் பரவவே. மேய்ப்பனில்லாத ஆடுகள் நான் மேய்ந்து சிதறுகின்றோமே. வாடி வாழுகின்றோமே, வாரும் என் இயேசுவே. வாடி வாழுகின்றோமே, வாரும் என் இயேசுவே. தேவன் தம் ஒரே குமாரனை உலகிற்கு அளித்தபடினார் உன்னத மீட்பை இந்துமே ஊழிய பணியும் இந்தாரே. பயிரோ விளைந்து நிற்குதே, அறுப்புக்கு ஆட்கள் இல்லையே. காரணங்கள் பல சொல்வாயோ, நீ கர்த்தர் அழைக்கும் இவ்வேளையிலே. காரணங்கள் பல சொல்வாயோ, நீ கர்த்தர் அழைக்கும் இவ்வேளையிலே. தேவன் தம் ஒரே குமாரனை உலகிற்கு அளித்தபடினார் உன்னத மீட்பை இங்குமே ஊழிய பணியும் இந்தாரே. செல்வோம் நாம், ஜெபிப்போம் நாம், கொடுப்போம் நாம், உழைப்போம் நாம், ஊழியம் உலகமெங்கும் பரவவே. அல்லேலூயா, ஊழியம் உலகமெங்கும் பரவவே. செல்வோம் நாம், ஜெபிப்போம் நாம், கொடுப்போம் நாம், உழைப்போம் நாம், ஊழியம் உலகமெங்கும் பரவவே. அல்லேலூயா, ஊழியம் உலகமெங்கும் பரவவே. இந்திய மிஷனரி சங்கம் வெள்ளாளன் வழியில் பிறந்த பேராய வேதநாயகம் சாமுவேல் அசரியா அவர்களால் 1903 பிப்ரவரி மாதம் 12ஆம் நாள் ஆரம்பிக்கப்பட்டது. இந்திய தேசத்தின் 26 மாநிலங்களிலும் 2 யூனியன் பிரதேசங்களிலும் நாம் சுவிசேஷ பணியினை நிறைவேற்றி வருகிறோம். இந்திய மிஷனரி சங்கத்தில் 1204 பேர் மிஷனரிகளாகவும் 445 பேர் உதவியாளர்களாக பள்ளி, விடுதி மற்றும் சமுதாய பணிகளிலும் 172 பேர் அலுவலகம் மற்றும் அபிவிருத்தி பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்திய தேசத்தின் 284 மாவட்டங்களில் உள்ள 56,650 கிராமங்களை நாம் சுவிசேஷத்தால் சந்தித்து வருகிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட முதல் தலைமுறை விசுவாசிகள் 452 இடங்களில் ஆலயங்களிலும் 11,063 இடங்களில் வீடுகளிலும் திறந்த வெளிகளிலும் கூடி தேவனை ஆராதித்து வருகின்றனர். கோயா மொழியில் ஒடியா எழுத்துக்களை கொண்டு வேதாகமத்தை மொழிபெயர்த்து வருகிறோம். புதிய ஏற்பாட்டுடன் சங்கீதம் மற்றும் நீதிமொழிகள் கோயா மொழியில் உள்ள 2 பேச்சு வழக்குகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு எழுத்து மற்றும் ஆடியோ வடிவில் வெளியிடப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாட்டில்
மோசையின் 5 ஆகமங்கள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. மற்ற பகுதிகளில் மொழிபெயர்ப்பு பணிகளுக்காக ஜெபியுங்கள். அடிப்படை வசதிகளற்ற நிலையில் வாழும் ஆதிவாசி பிள்ளைகளுக்காக 32 இடங்களில் நாம் நடத்தி வரும் விடுதிகளில் 2232 பிள்ளைகளும், 63 இடங்களில் நாம் நடத்தி வரும் பகல் நேர பராமரிப்பு மையங்களில் 2377 பேரும் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். நம் விடுதி பிள்ளைகள் 24 பேரை இன்ஜினியரிங், நர்சிங் மற்றும் கலை அறிவியல் போன்ற உயர்கல்வி படிப்பதற்கு உதவி செய்து வருகின்றோம். கல்விக்கான வாய்ப்புகளற்ற நிலையில் வாழும் பிள்ளைகளுக்கென நாம் நடத்தி வரும் 7 பள்ளிக்கூடங்களில் 4102 பிள்ளைகள் கல்வி பயின்று வருகின்றனர். 3 இடங்களில் மருத்துவ மையங்களையும் 2 மருத்துவமனைகளையும் நடத்தி சிகிச்சையோடு தேவன் அருளும் விடுதலையையும் கொடுத்து வருகிறோம். தையல் பயிற்சி மையங்கள் 77 இடங்களிலும், கம்ப்யூட்டர் பயிற்சி மையங்கள் 7 இடங்களிலும் நாம் நடத்தி வருகிறோம். பார்வையற்றோருக்கான விடுதி ஒன்றையும், ஏழை வயோதிப விதவைகளுக்கான நல உதவி மையம் ஒன்றையும் நாம் நடத்தி வருகிறோம். இப்பணிகளுக்காக ஜெபியுங்கள், உதவி செய்யுங்கள். ஒரு மிஷனரியை ஆதரிக்க மாதம் ரூபாய் 4000 தேவை. ஒரு ஆதிவாசி பிள்ளையை ஆதரிக்க மாதம் ரூபாய் 1000 தேவை. பகல் நேர பராமரிப்பு மைய குழந்தை ஒன்றை ஆதரிக்க மாதம் ரூபாய் 500 தேவை. கிராமம் ஒன்றிற்கு நற்செய்தி அறிவிக்க மாதம் ரூபாய் 500 தேவை. மிஷனரிகளின் மருத்துவ தேவையை சந்திக்க மாதம் ரூபாய் 300 தேவை. வாருங்கள், நாம் இணைந்து செயல்படுவோம். இந்திய தேசம் இயேசுவை அறிய செய்வோம். இந்திய மிஷனரி சங்கமே, உன்னை நேசித்திருப்போர் சுகித்திருப்பாரே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்திய மிஷனரி சங்கத்தின் சார்பில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை, நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்களுடைய பொருளாலும் ஜெபத்தாலும் இந்த மிஷனரி பணியை தாங்கி வருகிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நன்மையினாலும் கிருபையினாலும் ஆண்டவர்களை முடிசூட்டுவாராக. இந்த நாளிலும் உங்களோடு கூட சற்றிலிருந்து தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட ஒரு வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை நான் திருப்பி வைத்துக் கொள்வோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்பதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக அவன் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறான், பிறந்திருக்கின்றான். அப்படிப்பட்டதான இந்த வாழ்க்கையின் பயணத்தில் அவனுடைய நம்பிக்கை, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கின்றது. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. வேதவசனம் சொல்கிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்பதை வேதம் சுட்டி காட்டுகிறது. அப்படியானால் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய வாழ்க்கை பயணத்தில், உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் அவரையே நீங்கள் நம்பிக்கையாக கொண்டிருக்கின்ற பொழுது நீங்களும் நானும் பாக்கியவான்கள் என்பதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனக்கு அருமையான பிள்ளைகளே, அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரை நம்பிக்கையாக கொண்டு நாம் கடந்து வருகின்ற பொழுது அவனுக்கு கொடுக்கின்றதான ஆசீர்வாதங்களை அதற்கு அடுத்த வசனத்தில் ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரையே நம்பிக்கை கொண்டு கடந்து வருகிற மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பானா, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும், மலை தாழ்ச்சியான வருஷத்தில் தப்பாமல், வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் வேதம் சுட்டி காட்டுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய நம்பிக்கை தேவன் மீது, கடவுள் மீது இருக்கின்ற பொழுது, கடவுளையே நீங்களும் நானும் நம்பிக்கையாக கொண்டிருக்கின்ற பொழுது நீங்களும் நானும் பாக்கியவான்கள். அதோடு கூட மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதம், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிற ஒரு மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லி வேதம் சுட்டி காட்டுகிறது. மலை தாழ்ச்சியான வருஷத்திலும்
இருக்கிறதும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் என்றதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் ஆண்டவரை நம்பி ஆண்டவரை சார்ந்து கடந்து வருகின்ற பொழுது அவரையே நீங்கள் நான் நம்பிக்கையாக கொண்டு அவர்தான் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் எல்லாம் என்று சொல்லி உணர்ந்து அவரை நம்பி கடந்து வருகின்ற பொழுது, அவரை நம்பிக்கையாக வைத்திருக்கின்ற பொழுது, இப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் கொடுப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். ஒருவேளை இன்றைக்கு பணித்தலங்களில் பார்க்கின்ற பொழுது முதல் தலைமுறை விசுவாசிகள் ஆண்டவரை நம்பி ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவரை நம்பி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவரிடத்தில் கடந்து வருகின்ற பொழுது அநேக விதமான நன்மைகளை ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக்கொண்டு இன்றைக்கு ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்கிறதை பணித்தலங்களிலே நாம் பார்க்க முடிகிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை மிஷினரி பணிகளை ஆதரிக்கிறவர்களாக நீங்கள் நான் காணப்படலாம், மிஷினரிகளை ஆதரிக்கிறவர்களாக காணப்படலாம். அப்படி காணப்படுகிற நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை நம்பி ஆண்டவரை சார்ந்து அவரை தான் என்னுடைய நம்பிக்கை என்று சொல்லி கடந்து வருகின்ற பொழுது ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து அவர் கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் அநேக நேரங்களில் இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை எங்கே போய் கொண்டிருக்கின்றது? உலக பிரகாரமான காரியங்களில் உலக மனிதர்களிடத்தில் நம்முடைய நம்பிக்கை ஓடிக்கொண்டிருக்கின்றது. உலகத்தின் காரியங்களை சார்ந்து ஓடுகின்ற ஓட்டம், உலகத்தில் அதிகாரத்தில் இருக்கிற மனிதர்களை நம்பி ஓடுகின்ற ஓட்டங்கள் இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் அதிகமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. பொருள் மீது நம்பிக்கை, பணத்தின் மீது நம்பிக்கை, அதிகாரத்தின் மீது நம்பிக்கை, இப்படி தன்னுடைய நம்பிக்கையை உலகத்தின் மீது வைத்துக் கொண்டிருக்கிற மக்கள் கூட்டங்கள் இன்றைக்கு ஏராளம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, வேதத்தில் யோசேப்பை குறித்து பார்க்கின்ற பொழுது யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கின்றான். சிறைச்சாலையிலே அவனோடு கூட 2 பேர் அந்த சிறைச்சாலையில் இருக்கின்றார்கள். ஒன்று பான பாத்திரக்காரர்களின் தலைவன், இன்னொருவன் சுயம்பாகிகளின் தலைவன். இந்த 2 நபர்களும் ஒரு சொப்பனம் காண்கின்றார்கள். சொப்பனத்தை கண்டு செய்கிறார்கள், திகைத்து போய் இருக்கிறார்கள். அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை யோசேப்பு அவர்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான். தெளிவுபடுத்திவிட்டு அந்த பான பாத்திரக்காரனிடத்தில் சொல்கிறான், நீ வாழ்ந்திருக்கின்ற பொழுது என்னை நினைத்துக்கொள் என்று சொல்லி அவனிடத்திலே அவன் சொல்லுகின்றான். அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தின்படியாக அந்த பாத்திரக்காரன் அவன் தன்னுடைய ராஜாவின் அரண்மனையிலே அவன் உயர்த்தப்படுகின்றான். உயர்த்தப்பட்ட பின்பு அவன் என்ன செய்தான்? யோசேப்பு தன்னிடத்தில் சொன்னதை அவன் நினையாமல் மறந்து விட்டான் என்பதை வேதம் சுட்டி காட்டுகின்றது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த யோசேப்பு அவன் இந்த பான பாத்திரக்காரன் மீது ஒரு சிறிதளவு நம்பிக்கை வைத்திருந்தான். இந்த சிறைச்சாலையிலிருந்து நான் வெளிவருவதற்கு அவன் எனக்கு உதவி செய்வான் சொல்லி அவன் மீது நம்பிக்கை வைத்திருந்தான். ஆனால் அவனோ இவனை யோசேப்பு என்ன செய்து விட்டானான், மறந்து விட்டான் சொல்லி அது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் பான பாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை என்ன செய்து விட்டான், மறந்து விட்டான் என்பதை வேதம் சுட்டி காட்டுகிறது. அப்படியானால் உலக பிரகாரமாக உலக மனிதரின் மீதோ நாம் வைக்கிற நம்பிக்கை அது என்ன செய்யப்பட்டுவிடும்? மறக்கப்பட்டுவிடும். அவர்களால் மறக்கப்பட்டவர்களாய் நீங்கள் நான் காணப்படுவோம். ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கின்ற பொழுது, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்ற பொழுது, உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த உங்களை என்னை உருவாக்கின தேவனிடத்தில் நம்முடைய நம்பிக்கை வைக்கின்ற பொழுது நீங்கள் நான் என்ன செய்வதில்லை, ஒருபோதும் மறக்கப்படுவதில்லை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகின்றார், யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரையே நம்பிக்கையை கொண்டு கடந்து வருகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை மறந்து விடுவதில்லை. அவன் மீது எப்பொழுதும் நினைவாயிருக்கிற தேவன், அவர் மீது எப்பொழுதும் நினைவாயிருந்து நம் மீது கரிசனையுள்ள தேவனாய் காணப்படுகின்றார். எனவே நீங்கள் நானும் நம்முடைய நம்பிக்கை யார் மீது வைக்கின்றோம்? அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரே நம்முடைய நம்பிக்கையை கொண்டு கடந்து வருவோம் என்று சொன்னால் ஆண்டவர்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவான்கள். வேதத்தில் ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கின்றோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் நமக்கு ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தில் சுதந்திரித்த பிற்பாடு பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண புறப்பட்டு வருகின்றார்கள். பெலிஸ்தருடைய இராணுவத்திலிருந்து கோலியாத் என்பவன் என்ன செய்கின்றான்? அவன் வந்து நின்று இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்து தூஷித்து இஸ்ரவேலின் இராணுவத்திற்கு விரோதமாக அவன் என்ன செய்கிறான்? எலும்பின் இருக்கிறதை பார்க்கின்றோம். அந்த நேரத்தில் தாவீது அங்கே கடந்து வருகின்றான் தன்னுடைய சகோதரர்களை பார்ப்பதற்காக. கோலியாத் பேசுகின்றதை தாவீது கேட்கின்றான். தாவீது அவனுக்கு விரோதமாக புறப்பட்டு செல்கின்றான்.
ராஜாவின் இடத்துல பேசி, இந்த விருத்த சேதனமில்லாத இந்த மனிதன் எப்படி ஜீவனுள்ள தேவனை தரிசிக்க முடியும், ஜீவனுள்ள தேவனுடைய இராணுவத்தை அவன் எப்படி தரிசிக்க முடியும் என்று சொல்லி அந்த கோலியாத்திற்கு விரோதமாக தாவீதை கடந்து செல்கின்றான். கோலியாத் அவனை பார்த்து சொல்கிறான். 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில், பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு யாரை சபிக்கின்றான்? தாவீதை சபிக்கின்றானாம். அதோடு கூட மாத்திரமில்ல, பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்று சொல்லி தாவீதை பார்த்து சொல்லுகின்றான். அந்த பெலிஸ்தன் தன்னுடைய பலத்தை நம்பி, தன்னுடைய சரீர வலிமையை நம்பி அவன் என்ன செய்கிறான்? வார்த்தைகளை தாவீதுக்கு விரோதமாக அவன் விடுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் தாவீது சொல்கின்றான் பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வந்திருக்கின்றாய். ஆனால் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அவரை தன் நம்பிக்கையாக கொண்டு அந்த பெலிஸ்தனுக்கு விரோதமாக அவன் செய்கிறான், கடந்து செல்கின்றான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், அந்த கோலியாத்திற்கு கம்பேர் பண்ணுகின்ற பொழுது, ஒப்பிடுகின்ற பொழுது தாவீது ஒரு சின்ன ஒரு பையன்தான். ஆனால் அவனுக்குள்ளாக இருந்த ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம் எப்படி இருக்கிறது? அவன் தன்னை உண்டாக்கின, தன்னை சிருஷ்டித்த தேவாதி தேவனிடத்தில் நம்பிக்கை வைத்தவனாய் அவன் கடந்து செல்கின்றான். அவன் கோலியாத்தை பார்த்து சொல்கிறான், நீ நம்பியிருக்கிற நம்பிக்கை என்னது? நீ கையில் வைத்திருக்கிற பட்டயம், உன் ஈட்டி, உன் கேடகத்தை நீ நம்பி, உன் பலத்தை நம்பி, உன் சரீர பலத்தை நம்பி நீ கடந்து வருகின்றாய். ஆனால் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே நான் உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்லி, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பாருங்கிற ஒரு அதிகாரமுள்ள ஒரு நம்பிக்கையுள்ள வார்த்தையை செய்கிறான். அங்கே சொல்லுகின்றான், கோலியாத்தை தாவீது கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். கோலியாத்தை தாவீது மேற்கொண்டு அவன் என்ன செய்கிறான்? ஒரு வெற்றி வீரனாக அவன் கடந்து செல்கின்றதை வேதத்தில் நாம் பார்க்கின்றோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து ஆண்டவர் நம்பிக்கையாக கொண்டு கடந்து வருகின்ற பொழுது ஆண்டவருடைய வாழ்க்கையில் வெற்றி கொடுக்கிற தேவன். ஒருவேளை தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் யுத்தத்தில் ஒரு அனுபவம் இல்லாத ஒரு மனிதனாக காணப்பட்டிருக்கலாம். அவன் ஆடுகளின் பின்னாலே ஆடுகளை வைத்து கொண்டிருந்த ஒரு மனிதன்தான். அவனுக்கும் யுத்தத்திற்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் கோலியாத்தோ யுத்தத்திலே தேறினவன், அவன் பலமிக்கவனாய் காணப்பட்டான். அவனிடத்தில் ஆயுதங்கள் இருந்தது. ஆனாலும் அவன் தன்னிடத்தில் இருந்த ஆயுதத்தை, தன் சரீர பலத்தை நம்பி அந்த யுத்தத்தில் அவன் கடந்து வந்தான். இஸ்ரவேல் இராணுவம் எல்லாம் அவனை பார்த்த உடனே, அவன் சரீர தோற்றத்தை பார்த்தவனுடனே பயந்து நடுங்கி கொண்டிருந்தார்கள். யுத்தத்தில் பழக்கப்பட்டவர்களும் பயந்து நடுங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் யுத்தத்திற்கு பழக்கமில்லாத ஒரு சிறுவன், ஒரு வாலிபன் தாவீது, ஆடுகளின் பின்னாலே ஓடிக்கொண்டிருந்த ஒரு தாவீது, அவன் அந்த இடத்துல கடந்து வந்த பொழுது கோலியாத்தை பார்க்கின்றான், அவனுடைய வார்த்தைகளை கேட்கின்றான். அவனுக்குள்ளாய் ஒரு வைராக்கியம் எழும்புகிறது. ஜீவனுள்ள தேவனை நிந்திப்பதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தான் யார் என்று சொல்லி அவன் கடந்து செல்கிறான். யாரை முன்னிட்டு கடந்து செல்கிறான்? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை முன்னிறுத்து அவன் அந்த கோலியாத்தை, பெலிஸ்தனை எதிர்ப்பதற்கு அவன் கடந்து செல்கிறான். கர்த்தர் அவனுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தார், ஒரு வெற்றியை கொடுத்தார். தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு இஸ்ரவேல் தேசம் அனைத்திற்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தாவீது மூலமாக அங்கே கொண்டு வருகிறது, கட்டளையிடுகிறது நாம் பார்க்கின்றோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எரேமியா 17ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி வச்சுக்கொள்வோம். அதில் வசனம் சொல்கிறது, ஆண்டவன் மீது நம்பிக்கை வைத்து அவரை நம்பிக்கையாக கொண்டு வருகின்ற பொழுது ஆண்டவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அந்த 8வது வசனத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகின்றார். அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரை தன் நம்பிக்கையாக கொண்டு கடந்து வருகிற மனுஷனுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஒருவேளை நான் ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறேன், என் வாழ்க்கையில் அவர் தான் எல்லாவற்றிற்கும் எல்லாம் சொல்லி ஒரு நம்பிக்கையோடு, ஒரு திட நம்பிக்கையோடு நான் கடந்து வந்திருக்கிறேன். ஆனால் இதுவரையும் என் வாழ்க்கையில் நான் ஒரு நன்மையும் எதிர்பார்த்து இருந்த எல்லா நன்மைகள், ஒரு நன்மை கூட என் வாழ்க்கையில் கிடைக்கலையேன்னு சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால்
ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். அவர் நம்பி இருக்கிற உங்களை பார்த்து, அவர் மீது அவரையே நம்பிக்கை கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பாக்கியவான்கள். அதோடு கூட மாத்திரமல்ல, நீங்கள் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறது உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிற மரத்தை போல் இருப்பீர்கள் சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதே கூட மாத்திரமல்ல, மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பீர்கள் சொல்லி ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்கின்றார். ஒருவேளை நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் ஆண்டவரை நம்பி நான் இருக்கிறேன், அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற பிரதிபலன், நான் அவரை மீது வைத்திருக்கிற நம்பிக்கைக்கேற்ற பலன் என்னோட வாழ்க்கையில் இன்னும் கிடைக்கலன்னு சொல்லி அங்கலைப்போடு கூட நீங்கள் வந்திருப்பீங்க சொன்னால், இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க சொன்னால், ஆண்டவர்களை பார்த்து சொல்கிறார், கலங்காதீங்க, நான் உங்களை மறந்து விடவில்லை சொல்லி ஆண்டு சொல்கிறேன். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவர்களை நினைத்துக்கொள், நீ என் மீது நம்பிக்கையாக இருந்துச்சுன்னா, என்னையே நம்பிக்கையாக கொண்டு இருந்துச்சுன்னா, இவளை நினைத்துக்கொள், நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ நான் மறக்கப்படுவதில் சார்ந்தவங்களை பார்த்து சொல்கிறான். நீ என் பிள்ளை, நான் தான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை மறந்து விடவில்லை, நீ என் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, உன் வாழ்க்கையில் நீ தான் என்னையே நீ நம்பிக்கையாக கொண்டு இருக்கிற, நான் உன்னை மறந்து விடவில்லை சில ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்கிறார். உங்கள் நம்பிக்கைக்கு ஏற்ற பலன், அவர் மீது வைத்திருக்கிற உங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற பலனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் நானும் யாரை நம்பி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் உலகத்தை சார்ந்து, உலக மனிதர்களை சார்ந்து, நமக்கு முன்பதாக இருக்கிற அரசு அதிகாரிகளை நம்பி, நமக்கு முன்பதாக இருக்கிற அதிகார பலத்தை நம்பி கடந்து வந்து கொண்டிருப்போம் சொன்னால், நம்முடைய நம்பிக்கைக்கு ஏற்ற பலன் அது ஆண்டவரிடத்தில் வரவே வராங்க. அதோடு மாத்திரமல்ல, நம்முடைய நம்பிக்கை நம்மை உண்டாக்கின, நம்மை சிருஷ்டித்த தேவனிடத்தில் இருக்குமானால், அவரையே நீங்கள் நம்பிக்கை கொண்டிருப்பீர்கள் சொன்னால், அவரிடத்தில் வருகிற பலன் அது நிறைவான பலன், அது பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் அது கொடுக்கிறதா இருக்கிறது. எனவே அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளில் உங்களையும் என்னை ஆராய்ந்து பார்ப்போம், உங்களையும் என்னை சிந்தித்து பார்ப்போம், உங்களை என்னை சீர்தூக்கி பார்ப்போம். இன்றைக்கு பணித்தளங்களில் முதல் தலைமுறை விசுவாசிகள், கிறிஸ்துவின் அன்பை அறியாத மக்கள், இன்றைக்கு ஆண்டவருடைய அன்பு அவர்களை கடந்து சென்ற உடனே அவர் சத்திய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து வேத வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து, ஆண்டோட வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் கடந்து வருகின்ற பொழுது நிறைவான நன்மைகளை, நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்று ஆண்டவருக்கு என்ற ஒரு சாட்சியாக நிற்கிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? ஒரு புது தலைமுறை விசுவாசிகள், முதல் தலைமுறை விசுவாசிகள் இன்றைக்கு ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து ஆசீர்வாதத்தை தன்னுடைய வாழ்க்கையில் ருசித்திருப்பார்கள் சொன்னால், நீங்கள் நானும் தலைமுறையாய் ஆண்டோட பிள்ளைகள் சொல்லிக் கொள்கிறோமே, நம்முடைய நம்பிக்கை யார் மீது இருக்கிறது? நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவர் மீது நம்முடைய நம்பிக்கை முழுமையாக இருக்கிறதா? நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அவருடைய சோர்ந்து போயிருக்கீங்களா? கவலையோடு இருக்கீங்களா? கண்ணீரோடு கூட இருக்கீங்களா? நான் எதிர்பார்த்த நன்மைகள், எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் என் வாழ்க்கையில் இன்னும் கிடைக்கல. எதற்கெடுத்தாலும் என் வாழ்க்கையில் தோல்வி. நான் தொழில் செய்தால் அதில் தோல்வி, என் படிப்பில் தோல்வி, என் வேலை வாய்ப்பில் தோல்வி, எல்லாவற்றும் நான் தோல்வியை சந்தித்து கொண்டு சொல்லி கலங்கி போயிருக்கீங்களோ? கலக்காதீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை வழி நடத்துகிற தேவன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்பதை வேதம் சுட்டி காட்டுகிறது. நீங்கள் இஸ்ரவேலராய் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரமாய் ஆண்டவர் சமூகத்திலே கடந்து வந்திருக்கீங்க. அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீங்க. அவரையே நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர்களை ஆசீர்வதித்து அவர் உங்களை கனப்படுத்துவதற்கு அவர் வல்லமையிலவராக இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இடைபடுகின்ற நேரம், ஆண்டவர்களோடு கூட பேசுகின்ற ஒரு நேரம், தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கின்ற ஒரு நேரம். ஆண்டவருக்காக நான் எதையாவது செய்ய வேண்டும், நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், அவரையே நான் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறேன், அவர் நம்பிக்கை நான் கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவரை ஆசீர்வதிக்கின்ற ஒரு தருணம், ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்ற ஒரு நேரம், அவரை சார்ந்து கடந்து வருகின்ற பொழுது அவரை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தின் பலனை என் மூலமாக நான் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு நான் ஆயத்தமாயிருக்கின்றேன். நம்மை அர்ப்பணிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிற நீங்கள் நானும், ஆண்டவர் கொடுக்கிற பலனை பெற்றிருக்கிற நீங்கள் நானும் ஆண்டவருக்காக எப்படி செயல்படுகின்றோம், என்ன விதத்தில் செயல்படுகின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். என்னால் இயன்றதை நான் ஆண்டவருக்கு என்று செய்ய வேண்டும். ஆண்டவரை ஆசீர்வதிக்கின்ற பொழுது கர்த்தருடைய பணிக்கென்று, கர்த்தருடைய ராஜ்யத்தின் பணிக்கென்று, சுவிசேஷ பணிக்கென்று, நற்செய்தி பணிக்கென்று என்னால் இயன்றதை நான் கர்த்தருடைய பணிக்காக செய்ய வேண்டும் என்கிற ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு வாஞ்சை. தாவீது
ஆடுகளுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருந்த ஒரு தாவீது. அவன் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து யுத்தத்தில் பழக்கம் இல்லை, யுத்தம் செய்து முன்ன பின்ன பழக்கம் இல்லை. ஆனால் ஆண்டவரை நம்பி அவன் கடந்து வந்தான். கர்த்தர் அவனுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தார். இஸ்ரவேல் தேசத்திற்கு அவனை ராஜாவாக உயர்த்தினார். அவனுக்குள்ள ஒரு வாஞ்சை வந்தது, நான் ஆண்டவருக்காக எதையாவது நான் செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக நான் செயல்பட வேண்டும் சொல்லி ஆண்டவரை நம்பி கடந்து வந்த பொழுது ஆண்டவரை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை நம்பி கடந்து வருகிற பொழுது ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார், இனியும் ஆசீர்வதிப்பார். அப்படியானால் அந்த ஆசீர்வாதத்திலிருந்து ஆண்டவருக்காக நாம் என்ன செய்கின்றோம், ஆண்டவருக்காக எந்த விதங்களில் நாம் செயல்படுகின்றோம், என்னுடைய கிரியைகள், என்னுடைய பலன்கள் எல்லாம் ஆண்டவருக்கென்று பலனுள்ளதாக இருக்கிறதா, ஆண்டவருக்கென்று பயன்படுகிறதா இருக்கிறதா? ஆண்டவர் அநேக தாளந்துகளை கொடுத்திருக்கலாம், ஆண்டவர் அநேக கிருபைகளும் கொடுத்திருக்கலாம். அதை ஆண்டவருக்கென்று நீங்கள் நானும் பயன்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை ஒருவேளை இன்றைக்கு பணித்தலங்களில் அநேக மிஷனரி ஆசிரியர்கள் தேவையில் சொல்லி அறைகூவல் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்கு நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? ஆண்டவரே, ஓராண்டு 2 ஆண்டுகள் என்னால் இயன்றதை மனிதர்களுக்கு நான் கடந்து சென்று உமக்காக நான் செயல்படுகிறேன், மனிதருக்காக அல்ல ஆண்டவரே, உமக்காக நான் என்னுடைய தாளந்துகளை, என்னுடைய திறமைகளை நான் பயன்படுத்துகிறேன். ஆண்டவரே, என்னை உங்களுடைய ஊழியத்திற்கு அழைப்பீர் என்று சொன்னால் நான் மிஷனரியாக என்னை அர்ப்பணிக்கிறேன், நான் புறப்பட்டு செல்கிறேன். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறேன், இந்த ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியை எடுத்து என்னால் இயன்று மட்டும் மிஷனரி பணிகளுக்காக நான் செயல்படுவதற்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை சிந்தித்து நம்மை அர்ப்பணித்து செயல்பட நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நிச்சயமாகவே இன்னும் வருகிற நாட்களில் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய விசுவாசம் அவர் மீது இருக்கட்டும். அவரையே உங்களுடைய நம்பிக்கையை கொண்டிருங்க. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்கள் உஷ்ண காலத்திலும் இலை பச்சையாயிருக்கிற மரத்தை போலவும், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதம் உங்களை கனப்படுத்துவார். கண்களை மூடி அந்த முகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இது ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நேரத்திற்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். சுவிசேஷ பணியிலே, மிஷனரி பணியிலே ஆண்டவரே, உடைய ராஜ்யத்தின் பணிக்கென்று செயல்படும் பாத்திரங்களாய், விசேஷமாக இந்திய மிஷனரி சங்கத்தோடு இணைந்து செயல்படும்படியாய் ஆண்டவரே, கர்த்தர்களை நீ பயன்படுத்துகிறீர். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீ பயன்படுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை அநேக காரியங்களில் நம்பிக்கை இழந்து உடைய பிள்ளைகள் காணப்படுவார்கள் சொன்னால், ஆண்டவரே, வேத வார்த்தை சொல்லுகிற பிரகாரம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்பதை வேதம் சுட்டி காட்டுகிறபடி ஆண்டவரே, இந்த ஜெப வேளையில் தங்கள் நம்பிக்கை உமீது வைத்து, ஆண்டவரே, நீதானங்களுக்கு நம்பிக்கை, நீதானங்களுக்கு அடைக்கலம், நீதானங்களுக்கு அரணும் கோட்டையும் என்று சொல்லி உம்மை நம்பி வருகிற பிள்ளைகளுக்கு, உம்மை சார்ந்து கொள்கிற பிள்ளைகளுக்கு நீ அடைக்கலமாய், ஆதாரமாய், அரண கோட்டையுமாய் இருந்து ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதித்து கனப்படுத்துவீராக. உடைய சமூகத்தில் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் அருள் செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் கண்ணீர் துடைக்கப்படட்டும். வேதனைகளோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வேதனைகள் மாற்றப்படட்டும். ஆண்டவரே, ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும், ஒரு புது பலன் உண்டாகட்டும். ஆண்டவரே, கிறிஸ்துவுக்களாக தங்களை புதுப்பித்துக் கொள்ள, கிறிஸ்துவுக்களாக தங்களது நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, கனப்படுத்துவீராக. உங்களுடைய பணியை நிறைவேற்ற வேண்டுங்கிறது யாரெல்லாம் ஆஞ்சையோடு இருக்கிறாங்களோ, வழி தெரியாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த மிஷனரி பணியில் இணைந்து செயல்படுவதற்கு வழிவாசலை திறந்து கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் என்று வேதம் சொல்கிறபடி ஆண்டவரே, பணித்தரங்களுக்குள்ளாக கடந்து செல்வதற்கு அநேக ஊழியர்களை கர்த்தர் எழுப்பித்தாங்க. அநேக ஊழியர்கள் எழும்பட்டும், மிஷனரிகளை தாங்குகிற குடும்பங்கள் எழும்பட்டும். கர்த்தர் உதவி செய்வீராக. யாருடைய உள்ளத்தில் பேசுகிறீங்களோ ஆண்டவர் கிரியை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, சுவிசேஷ பணிக்கென்று இன்னும் தங்களை அர்ப்பணிக்க, அந்த கொடுக்கிற பிள்ளைகள் இன்னும் ஊழியத்திற்கென்று தங்களை அர்ப்பணிக்கத்தக்கவில்லை. உடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் உண்டாக வேண்டும் சொல்லி உடைய பரிசுத்தமுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் மகிமைப்படுங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நிறைவான நன்மைகள் உடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் பரத்திலிருந்து உண்டாகும்படி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, கர்த்தர் மகிமைப்படுங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. தேவ சமூகத்தில் எங்களை தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம்.
தொடர்ந்து வரும் நாட்களிலும் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தவறாது பாருங்கள். இந்திய மிஷனரி சங்க ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். ஊழியங்களோடு உங்களுடைய ஆதரவு கரங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்திய மிஷனரி சங்கமே உன்னை நேசித்திருப்போர் சுகித்திருப்பார்.